25 ப்ரோக்ராம் மாதிரி ஒர்க் மோர் டாக்லெஸ், அதெல்லாம் நான் அதிகமாக பேச விரும்பலை. பெரியவங்களாம் நமக்கு சொல்ல சிறந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறாங்க. இந்த கல்லூரி வந்துட்டு பாரம்பரியமிக்க கல்லூரி. மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் உருவாக்கி இருக்கக்கூடிய, உலகம் போட்டுக்கின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கக்கூடியவர்கள்லாம் இங்கே இருந்திருக்கிறது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது. இந்த கல்லூரியுடைய பெருமைக்குரியது. அந்த வகையில் இங்கே பேசுவதெல்லாம் இந்த கல்லூரி எப்படி இருக்க வேண்டும், காப்பால் எப்படி இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு இங்கு படித்த மாணவர்கள் அல்லது இந்த கல்லூரியினால் அக்கறை கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த கல்லூரியை வளமாக்குவது மிக சிறந்ததாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். அந்த வகையில் முதல் கட்டமாக உங்களுடைய நல்வாழ்த்துக்களோடு, பெரியவர்களுடைய ஆசியோடு, வாழ்த்துக்களோடு என்னுடைய தாய் தந்தையின் பெயரில் 1 லட்சம் ரூபாய் முதலில் நிதியாக அளிக்க விரும்புகின்றேன். அதை நம்முடைய போற்றுதலுக்குரிய என்னுடைய அரசியல் ஆசா, அரசியலில் பார்த்தீங்கன்னா அண்ணன் எனக்கு அரசியல் ஆசா. அதே மாதிரி இந்த கல்லூரியில் எம்காம் படிக்கும்போது அவர் பேர் கொண்ட ஒரு ப்ரொஃபஸர் டாக்டர் கேவி விஸ்வநாதன் பேர், இந்தியாவிலேயே இன்கம் டேக்ஸில் டாக்டர் பட்டம் பெற்ற முதல் பேராசிரியர் அவர் தான். அவர் எனக்கு பல வகையில் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். அவருடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாக்கா நான் ஸ்டூடெண்ட்டு, என்ன உட்கார்றா அப்படின்வார். எப்போ யாரை பார்த்தாலும் ஒரு வாழை கூட தான் பேசுவார், உட்கார்றா அப்படின்வார். மற்ற ப்ரொஃபஸர்லாம் நிற்பாங்க, நான் கொஞ்சம் தயங்கினே நிற்பேன், உட்கார்றா அப்படின்னாக்கா நான் சேர்லேயே ஓரமாக உட்கார மாதிரி உட்காரனே, எல்லாம் உட்கார்றா அப்படின்வாரு. ஏன்னா நான் நல்லா உட்காந்துட்டாங்க இன்டர்னல் மாதத்தில் நம்ம ப்ரொஃபஸர்லாம் காலி போயிடுவாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயங்கிட்டு தான் பார்ப்பேன். ஏய் உட்கார, அவங்க யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்வார். அப்படி இந்த கல்லூரியில் பல்வேறு விதமான பழைய நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்கிறது. ஒரு முறை இங்கே மியூசிக் பார்ட்டி நடக்கும்போது நம்முடைய மாணவர்கள் தெரியுமா நம்ம எப்படி இருந்திருப்போம்னு சொல்லிட்டு மியூசிக் பார்ட்டி நடந்ததே இருக்குது. ஒரு மாணவர் வந்துட்டு முட்டை வீசுறார். அது போயிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா பட்டு அன்னைக்கு நிகழ்ச்சியை ரொம்ப கெட்டு போச்சு. அப்புறம் நான் தான் மைக்கை கொடுத்து இந்த கல்லூரிக்குன்னு ஒரு தனி பெயர் இருக்குது, இந்த மாதிரியான தகாத செயலெல்லாம் செய்யக்கூடாது. டாக்டர் ஜெயகரன் பிரின்சிபல் அப்பவே எல்லாரையும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு அவங்களை அனுப்பி விட்டாங்க. அப்படி நம்ம படிக்கிற காலத்தில் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு இருப்போம். ஆனால் படித்து முடித்து சமுதாயத்தில் நமக்குன்னு ஒரு அந்தஸ்தை உருவாக்கி இருக்கின்ற போது படித்த கல்லூரிக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் நாமும் நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்று பெரியவர்கள்லாம் எடுத்து சொன்னார்கள். அந்த வகையில் நானும் அதற்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்று சொல்லி முதல் கட்டமாக 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை நம்முடைய சான்சலர் அண்ணா அவர்களிடத்தில் கொடுத்திருக்கிறேன். ஆஃபீஸர் கிட்ட கொடுத்துட்டு
டெபாசிட் பண்ண பிறகு அதை வந்து வெப்சைட்டில் போடணும்.